கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்வாங்க. கண் திருஷ்டி அவ்வளவு பொல்லாதது. நம்முடன் பழகிய நண்பர்களோ, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களோ, சுற்றத்தாரோ, உறவினர்களோ நம்ம நல்லா இருக்கிறத பொறுக்க மாட்டாங்க. அவங்க வீடு கட்டிட்டாங்களே, அவங்க பிள்ளைகள்லாம் நல்லா படிக்குது, அவங்க நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கிறாங்களே, அவங்க வண்டி வாங்கிட்டாங்களே, இப்படி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களுடைய பார்வை கண் திருஷ்டியாக மாறி நம்மள ஒரு வழி பண்ணும். ஜாதகத்துல என்னதான் யோகம் இருந்தாலும் கூட இந்த கண் திருஷ்டி அப்படி பாதிக்கும். கண் திருஷ்டி எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமையில் செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை இரவுல செய்யணும். படிகார கல்னு விற்கும், நாட்டு மருந்து கடைகள்ல படிகார கல்னு விற்கும். அந்த படிகார கல்லை வாங்கி வந்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் உட்கார வச்சு சுத்தி போடுங்க. வலது பக்கம் 3 சுத்து, இடது பக்கம் 3 சுத்து, மீண்டும் வலது பக்கம் 3 சுற்று, இப்படி 9 முறை சுத்திட்டு உங்களை நீங்களும் சுத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த கல்லை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியே 3 சுத்துவாங்க. வெளியே சுத்த முடியல, வீட்டுல இருக்கக்கூடிய அறைகளே ஒரு 3 சுத்து சுத்தி வந்து இந்த படிகார கல் நெருப்புல போட்டு கொளுத்தணும். நெருப்பில் எரிய விட்ட பிறகு அந்த படிகார கல் வந்து கருப்பு நிறமாக மாறும். பிறகு அதை ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சு அந்த தண்ணியில இந்த படிகார கல்லை போட்டு ராத்திரிலாம் அப்படியே விட்டுருங்க. ராத்திரி எல்லாம் அந்த படிகார கல் அந்த தண்ணியில நல்லா ஊறட்டும். பொழுது விடிஞ்சு மறுநாள் திங்கட்கிழமை காலமே இந்த தண்ணீரை கொண்டு போய் கால் படாத எங்கன்னா ரொம்ப தூரமான இடத்துல இந்த தண்ணீரை ஊத்திட்டு வாங்க. உங்களை பிடிச்ச அத்தனை கண் திருஷ்டியும் அதோட விலகி போகும். எளிமையான பரிகாரம், சூப்பரான பரிகாரம். பயன்படுத்தி வாழ்க்கையில் நலம் பெறுங்கள்.